أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதம் துல்கஅதா மாதம். இந்த மாதத்தில் இரண்டு விஷயங்களை நாம் அதிகமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதற்காக அவர்களை வழி அனுப்பும் விழாவும், சில இடங்களில் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்தளிப்பையும் நாம் பார்க்க முடியும். அதே வேளையில் திருமணமும் இந்த மாதத்தில் அதிகமாக நடப்பதையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றுக்கும் அழகான வழிமுறையை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். திருமணத்தில் உறவுகள் ஒன்று சேர்வதை நாம் பார்க்க முடிகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மனக்கசப்புகள் நீங்கி ஒருவர் மற்றவரோடு இணையக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் உறவுகளுக்கு மத்தியில், சொந்தங்களுக்கு மத்தியில் நட்பு ரீதியாக அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அழகான காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த ஒற்றுமையையும் அன்பளிப்பு என்கின்ற சுன்னத்தான உன்னதமான நற்செயலையும் ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு செயலாக திருமணம் என்பது இருக்கிறது. உண்மையிலேயே திருமணத்தில் எல்லோர்களும் பகைமையை மறந்து ஒன்று கூடுகிறோம். அந்த ஒன்று கூடுதல் என்பதுதான் நமக்கான பலம். சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியில் பகைமை உணர்வு கொள்ளாமல், கசப்புணர்வோடு பயணிக்காமல், ஒற்றுமையோடு விட்டு கொடுத்து இறை வழியில், இறைவன் அனுப்பி தந்த நபி வழியில் நடந்ததால் தான் அவர்கள் சிறந்த உன்னதமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கழித்தார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி வாழ்ந்தார்கள். ஒரு உண்மை இஸ்லாமியனாக வாழ்ந்தார்கள். அவர்கள் கண்ட தனி வாழ்க்கையும் சரி, அவர்கள் பங்கெடுத்த பொது வாழ்க்கையும் சரி, வெற்றிகரமாக அமைந்ததற்கு மிக மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு இருந்த ஒற்றுமை. அதுதான் நான் முன்பு சொன்னதை போல நமக்கான பலம். அதில் ஒற்றுமையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்முடைய பலம் குறைந்துவிடும், குன்றிவிடும், நமக்கு மத்தியிலே பல பிரிவுகள் ஏற்பட்டுவிடும் என்பதை இன்றைய நிகழ்காலங்கள் சாட்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஒற்றுமைக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அன்பளிப்பு. பிற மதம் சார்ந்த மனிதர்களுக்கும் நாம் என்ன செய்யலாம்? அன்பளிப்பு செய்யலாம். மார்க்க அனுமதிக்குது. மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் நமக்கு அன்பளிப்பு செய்கிறாங்க.
அதை ஏற்றுக்கொள்வதற்கு மார்க்கம் தடையே சொல்லலை, அதை அங்கீகாரம் செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூத பெண் ஒருவர் அன்பளிப்பு செய்ததை நபிகளார் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்ட நிகழ்வுகளை ஹதீஸுகளில் நாம் பார்க்கும்போது அந்த அன்பளிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் முஸ்லிம்களுக்கு மட்டும் இணக்கம் என்பதை தாண்டி பிற மதத்தவர்களோடு நாம் இணக்கமாக இருப்பது ரொம்ப அவசியம். நாம் உங்கள் மீது முஹப்பத்தாக அன்பாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் அதில் முதலில் இருப்பது அன்பளிப்பு. அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளில் நாம் அன்பளிப்பு செய்வது நமக்கு மத்தியிலே ஒரு முஹப்பத்தை, ஒரு இணக்கத்தை அது ஏற்படுத்தும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அன்பளிப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கசப்புணர்வை நீக்குகின்ற ஆற்றலை வைத்திருக்கிறார். சின்ன சின்ன சிரமங்கள் மனிதனுக்கு மத்தியில் இருந்தாலும் அன்பளிப்பு என்பது என்ன செய்யும்? அந்த கசப்புணர்வை நீக்கும். இஸ்லாமிய வரலாற்றில் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக முக்கியமான ஒரு நபர். இவருடைய தந்தை உமையா என்பவர் நபிக்கு மட்டுமல்ல இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்ட ஒரு முக்கியமான நபர் உமையா. நபிக்கும் சரி, நபியை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் சரி பலவிதமான தொந்தரவுகள் கொடுத்து கொண்டே இருப்பார். முதலாக நடைபெற்ற பத்ரு களத்திலும் கூட அந்த மனிதர் கலந்து கொண்டார். இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமிய விரோதிகள் 70 நபர்கள் கொல்லப்பட்டார்களே, அதில் ஒருவராக உமையாவும் இருந்தார். பத்ரு களத்தில் உமையா கொல்லப்பட்டார். தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி நபியை எப்படியாவது கொலை செய்து பழி தீர்க்க வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்தோடு வாழ்ந்தவர் தான் சஃப்வான். 6 ஆண்டு காலமாக நபியை கொலை செய்வதற்கு பல விதத்திலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கவே இல்லை. இப்படியே காலம் கடக்கிறது. ஹிஜ்ரி 8 மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கமா நகரம் நபியின் கைவசம் வந்த தருணத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்ட எல்லோர்களும் அப்படியே பயந்து நடுங்கினார்கள். என்ன காரணம்? அன்பாக இருக்கக்கூடிய, உண்மையை பேசக்கூடிய, சத்தியத்தை போதிக்கக்கூடிய நபிக்கு எதிராக நாம் எவ்வளவோ அட்டுழியங்களை நாம் செஞ்சிருக்கிறோம். அமைதியை போதிக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிராக நாம் அழிச்சாட்டியம் புரிந்திருக்கிறோம். ஏதோ இப்பொழுது அந்த முஹம்மதுடைய கைவசத்தில் மக்கமா நகரம் இருக்கிறது, நம்முடைய நிலை என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா மனிதனுடைய இயல்பான குணம் அதுதானே. இன்னைக்கு அவன் மேலே இருக்கிறான், நம்மளை கஷ்டப்படுத்தினா நாம் ஒரு கட்டத்தில் மேலோங்கும் போது அவனை என்ன செய்வோம்? பழி தீர்ப்போம். இது மனிதனுடைய இயல்பான குணம். இது இஸ்லாத்தினுடைய குணம் அல்ல, மனிதனுடைய சுபாவம். இஸ்லாமிய குணம் என்ன என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கற்றுத்தருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அறிவிப்பு செய்தார்கள், எல்லா மக்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற சுப செய்தியை அந்த மக்களுக்கு சொல்லி அச்சத்தை போக்கினார்கள், அமைதியை நிலைநாட்டினார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பந்தான் இஸ்லாமிய விரோதிகள் அனைவரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 4 நபர்களை தவிர அந்த 4 பேருக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. அவர்களை நீங்கள் எங்கே கண்டாலும் அவர்களை கொன்று விடுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அன்பானவர்களே, அந்த 4 நபர்களில்
பத்ரு களத்தில் கொல்லப்பட்ட உமையாமனுடைய மகன் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அப்போ இஸ்லாத்துக்கு வரல, அவங்களுடைய பெயர் கிடையாது. அந்த 4 பேரில் அவங்க பேர் இல்லை. இருந்தாலும் அவருக்கு ஒரு பயம். தன்னுடைய தந்தையை நினைத்து பார்க்கிறார். இஸ்லாத்திற்கு பெரும் விரோதியாக இறுதி மூச்சு வரைக்கும் போராடி பத்ரு களத்தில் கொல்லப்பட்டவர். தானும் 6 ஆண்டு காலமாக நபியை கொலை செய்ய வேண்டும் என்கிற முனைப்போடு துடிப்போடு செயல்பட்ட மனிதன் நான். என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா விடுவார்களா? எப்படியாவது நம்மை கொன்று விடுவார்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் கடலை தேடி அந்த மனிதர் ஓடினார். நாம் தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தில். இந்த செய்தி அறிந்த அவருடைய சகோதரர் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. உனக்கு நான் பாதுகாப்போம், நான் வாங்கித்தர்றேன். நீ யாரை கண்டு பயப்படுகிறாயோ அவரிடத்திலிருந்தே பாதுகாப்பை நான் உனக்கு பெற்று தருகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து நபியிடத்திலே அவர் வந்து பாதுகாப்பு கடிதம் பெற்று அந்த மனிதரை அழைத்து வந்தார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி சஃப்வான் நிறுத்தப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை அங்கே தங்க வைத்தார்கள். எவ்வளோ அதிசயமான நிகழ்வு! தன்னை கொலை செய்ய 6 ஆண்டுகளாக துடித்து கொண்ட ஒரு மனிதருக்கு மன்னிப்பையும் வழங்கி தங்குவதற்கும் இடமளித்தார்கள். ஈகையே உருவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே வருஷம் ஹுனைன் அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தான். வெற்றி பெற்ற முஸ்லிம்களுக்கு கனிமத்து பொருட்கள் அதிகமாக கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கனிமத்து பொருட்களில் பெரும் பகுதியை தன்னிடத்தில் தங்கியிருக்கக்கூடிய சஃப்வான் என்பவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். எந்த மனிதர் தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று 6 ஆண்டு காலமாக திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தாரோ அந்த மனிதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? கனிமத்து பொருளுடைய பெரும் பகுதியை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அன்பானவர்களே, சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்வாங்க, எனக்கு உலகத்தில் மனிதர்களில் மிக மிக வெறுப்புக்கு உரியவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள் 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 கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இறுதியாக நான் அவர்களை நேசிக்க ஆரம்பித்தேன். எந்த அளவிற்கு? உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களில் ஆக மிக நெருக்கமாக நேசிக்கக்கூடிய மனிதராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஆகிவிட்டார்கள் என்கிற செய்தியை சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க என்பது மட்டுமல்ல, புனிதமான இஸ்லாத்தை தான் ஏற்றார்கள் அந்த நேரத்தில் என்பது வரலாறு. ஒரு அன்பளிப்பு மனிதனை எப்படி மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து சொல்லுது. நாம் யாருக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது சில விஷயங்களை சைத்தான் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். உங்கள் வீட்டில் அந்த விசேஷம் நடந்துச்சு, அல்லது நீ அதுக்கு கூப்பிட்ட, அவன் வந்தானா, அதில் கலந்துக்கிட்டானா, அவன் ஏதாவது அன்பளிப்பு செய்தானா அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை என்ன செய்வோம்? நம்ம மனசில் அப்படியே ஓட்டி பார்ப்போம். அவன் செஞ்சால் நாம் செய்வோம், இல்லைன்னா செய்கிறதில்லை. இது சராசரி மனிதனுடைய நிகழ்வு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், நீ யாருக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும்? எல்லோர்களுக்கும் அன்பளிப்பு செய்யணும். அவன் உன்னை எதிரியாக நினைத்தவனாக இருந்தாலும் சரி, உனக்கு வளமையாக தொந்தரவு கொடுத்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ அன்பளிப்பு செய்யணும். அந்த அன்பளிப்பு இருக்கிறதே, அவனுடைய உள்ளத்தில் உன் தொடர்பாக கசப்புணர்வு இருந்தால் அதை நீக்கும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. அன்பளிப்பு அப்படி அற்புதமானது. கசப்புணர்வை நீக்கி முஹப்பத்தை என்ன செய்யும்? உள்ளத்தில் பாய்ச்சும்.
அன்பானவர்களே, அதனால் அன்பளிப்பை நாம் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக என்ன செய்யணும்? பரிமாறிக்கொள்ளணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தில் மக்களை ஊக்கப்படுத்தினார்கள். ஒரு பெண்மணி தானே நெய்து ஒரு மேலங்கியை நபியிடத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு மேலங்கியை தானே நெய்து தயார் செய்து நபியிடத்தில் வந்து கொடுக்குறாங்க, அன்பளிப்பு செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு உடனே அதை அணிந்தும் கொண்டார்கள். அது ரொம்ப முக்கியமானது. யாராவது ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இவனாக கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லி தூரமாக ஒரு ஓரத்தில் ஒதுக்கி போட்டுறக்கூடாது. அது வெறுமனே பொருள் அல்ல, ஒருவருடைய முஹப்பத்து, ஒருவருடைய பாசம், ஏதோ ஒரு வகையில் மனதில் ஏற்படக்கூடிய உறுத்தலுக்கான அது ஒரு மருந்து. அதை என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. அதை நாம் வெளிப்படுத்தணும். அவங்க தந்த அன்பளிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம், மகிழ்ச்சி கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம் மனதார என்பதை வெளிப்படுத்துவதற்கு என்ன வழி இருக்கிறதோ அந்த காரியத்தை செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார்கள். அந்த பெண்மணி கொடுத்த மேலங்கியை தானே அணிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி நபியிடத்தில் கேட்குறாங்க, யார சொல்லலாம், இந்த மேலங்கி எவ்வளோ அழகாக இருக்கிறது, இதை எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. இதை எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சமும் தாமதிக்காமல் உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மேலங்கையை கழட்டி அந்த சஹாபிக்கு கொடுத்தாங்க. மற்ற சஹாபாக்கள் கேட்ட சஹாபி இடத்துல சொன்னாங்க, நபியிடத்தில் ஒன்றை கேட்டால் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்று தெரிந்து நீ இதை கேட்டாயா? அதை போய் நீ கேட்குறிய அப்படின்னு சொல்லி மற்ற சஹாபாக்கள் வார்த்தையை விட்டபோது நபியிடத்தில் கேட்ட சஹாபே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நான் அந்த ஆடையை வாங்கியதற்கு காரணம் என்ன தெரியுமா? நபியின் மேனியில் பட்ட அந்த துணிகள், அந்த ஆடை நான் மரணமடைந்த பின்பு எனக்கு கஃன் ஆடையாக அணிவிக்க வேண்டும், அதை நான் அணிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் அதை கேட்டேன் என்றார்கள் அந்த சஹாபி. கேட்டதை உயர்வான ஒரு நோக்கம், கொடுத்ததும் அது உயர்வான ஒரு குணம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய 2 பாடங்கள் உண்டு. ஒன்று, ஒருவர் அன்பளிப்பு கொடுத்தால் அதை மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற அன்பளிப்பை மனதார ஏற்றுக்கொண்டோம் என்பதை உங்களால் முடிந்த அளவு அதை வெளிப்படுத்துங்கள். ஆடையாக இருந்தால் அதை அணிந்து கொள்வதன் மூலமாக, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தால் அதை பயன்படுத்துவதன் மூலமாக அதை நாம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். இன்னொரு வகையில் அவர்களுக்கு நாம் அன்பளிப்பு கொடுப்பதன் மூலமாக என்ன செய்யலாம்? அதை நாம் வெளிப்படுத்தலாம். அந்த அன்பளிப்பினுடைய நோக்கம் அது உண்மையானதாக இருக்கணும். நீ அன்னைக்கு இதை செஞ்ச, இதை நான் அன்னைக்கு உனக்கு செய்கிறேன், அதுக்கு இது சரியாயிருச்சு அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் அவர் அன்பளிப்பின் மூலமாக வெளிப்படுத்தினால் நாமளும் என்ன செய்யணும்? அன்பளிப்பு செய்யணும், அன்பை வெளிப்படுத்தணும். இது நபியினுடைய சுன்னத்து, அல்லாஹ் விரும்புகின்ற அழகான ஒரு செயல் என்பதை மனதில் கொண்டு என்ன செய்யணும்? நாம் அன்பளிப்பை கொடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மத்தியில் கசப்புணர்வை நீக்கி ஒரு முஹப்பத்தை நிலையாக நிலைநிறுத்துவான். அன்பானவர்களே, அதற்கும் நமக்கு கூலி உண்டு. அப்போ நபியின் மேனியில் பட்ட அந்த ஆடை தான் மரணமடைந்த பின்பு தன்னுடைய உடலில் கஃன் ஆடையாக இருக்க வேண்டும் என்று அந்த சஹாபி ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசை அது ஹக்கானது, அது நிறைவேற்றப்பட்டது. அது உயர்வான ஒரு ஆசை. அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க? நம்ம மக்கள் ஹஜ்ஜிக்கு போனவங்க, உம்ராவுக்கு போனவங்க இஹ்ராமுடைய ஆடை அணிந்திருப்பார்கள். ஒரு நல் அமல்களை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அணிந்திருந்த அந்த ஆடை நமக்கு கஃன் ஆடையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றும் பலர்கள் அந்த இஹ்ராமுடைய ஆடையை கஃன் ஆடையாக பயன்படுத்துவதற்காக பாதுகாத்து நமது வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்பளிப்பு
அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புகின்ற ஒரு உன்னதமான ஒரு பாக்கியமான விஷயம். உறவுகளை பாதுகாப்பதற்கு அன்பளிப்பு தேவை. நண்பர்கள் இணக்கமாக இருப்பதற்கு அன்பளிப்புகள் தேவை. கணவன் மனைவி உறவுகள் நெருக்கமாக இருப்பதற்கும் நிலைத்திருப்பதற்கும் பிரிவு வராமல் தடுப்பதற்கும் அன்பளிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆசிரியர் மாணவருக்கும் மாணவர் ஆசிரியருக்கும் அன்பளிப்பு பரிமாறிக்கொள்வது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நேசத்தையும் புரிந்துணர்வையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனோ கெட்டவனோ அவனுக்கும் நாம் என்ன செய்யணும்? மனதார அன்பளிப்போ செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பார்க்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அன்பளிப்புகள் கூட பேர் அன்பளிப்பாக இருக்கும், பார்க்கும் பார்வை கடனை போன்று மாறிவிட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சில இடங்களில் பத்திரிகையில் ஒரு வார்த்தை போடுவாங்க, அன்பளிப்பை தவிர்க்கவும், அன்பளிப்பை தவிர்க்கவும். எதை இஸ்லாம் வரவேற்கிறதோ அதை இவங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்படக்கூடிய விஷயங்களை நாம் அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்படுவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, தனக்கு பல பேர் அன்பளிப்பு செய்வாங்க, நாம் பயணத்தில் இருப்போம், அல்லது நமக்கு திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலையோ அல்லது வசதியின்மையோ நமக்கு ஏற்படும். நாம் இதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடந்து நமக்கு சொல்லப்பட்டு நம்மளால் போக முடியலை, இதை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதை அவங்க குறையாக பார்ப்பாங்களே, நாம் அவங்களுக்கு செஞ்சோம், அவங்க நம்மளுக்கு ஒன்றும் செய்யலையே அப்படிங்கிற குறை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக அந்த வார்த்தையை சிலர்கள் பதிவிடுவார்கள். இன்னொன்று, ஏழ்மையை பயந்து என்ன செய்வாங்க? அதை பதிவு செய்வாங்க. அடுத்தவங்க நமக்கு செஞ்ச மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியாது? எல்லோருக்கும் செய்ய முடியாது. அன்பளிப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தன்னால் முடிந்த அளவு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு அழகான ஒரு அமைப்பு தான் அன்பளிப்பு. ஆனால் இன்றைய உலகம் அதை கடனாக பார்க்கிறது. அதனால் அந்த வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. அதை 2 பேர் உட்கார்ந்து எழுதுவாங்க. இன்னார் குடும்பத்தை சார்ந்தவர் இவ்வளவு கொடுத்திருக்கிறார், இந்த பொருளை அன்பளிப்பு செய்திருக்கிறார். அடுத்த முறை அவங்க வீட்டில் விசேஷம்னா அந்த பட்டியல் எடுத்து பார்த்து அதை திரும்ப கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்மில் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் என்ன? அதை கடனாக பார்க்க முடியுமா? அன்பளிப்பாக பார்க்க முடியுமா? அன்பளிப்பு என்பது திரும்ப வாங்கக்கூடிய ஒன்று அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள், அன்பளிப்பை நீங்கள் திரும்ப பெறாதீர்கள். ஒரு மனிதன் உண்ட உணவை வாந்தி எடுக்கிறான், வாந்தி எடுத்த உணவை மீண்டும் உண்பானா? அந்த குணம் நாய்க்கு மட்டுமே உண்டு. வாந்தி எடுத்ததை உண்ணக்கூடிய பழக்கம் நாய்க்கு மட்டுமே உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை சொல்லி எச்சரிக்கை செய்கிறார்கள். நாம் ஒருவருக்கு அன்பளிப்பு செய்துவிட்டு அவர் நமக்கு செய்யவில்லை என்கிற அந்த வார்த்தை வெளிப்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, உள்ளத்தால் கூட அந்த எண்ணத்தை நினைத்திடக்கூடாது. அல்லாஹ் தந்த பொருளாதாரத்திலிருந்து நாம் அல்லாஹ் விரும்புகின்ற நபி சொன்ன அழகான வழியில் நாம் ஒன்றை அன்பளிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கொடுத்ததோடு முடிஞ்சிடணும். அதற்குண்டான கூலியை பலனை ரப்பிடத்தில் நாம் என்ன செய்யணும்? எதிர்பார்க்கவே வேண்டுமே தவிர நாம் யாருக்கு அன்பளிப்பு செய்தோமோ அவரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்ப்பது இருக்கிறது, அது அன்பளிப்பாக இல்லை, அது கடனாக நாம் பார்க்கிறோம். அது நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். கட்டாய அன்பளிப்பு என்பது நிச்சயமாக கூடாது. சில வீடுகளில் திருமணத்திற்கு ஏழைகள் வருவது இல்லை. ஏன்னா பல பேர் அன்பளிப்பு கொடுப்பாங்க, நீ என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு முன்னாடி கேட்டால் நாம் என்ன செய்கிறது? சிலர்கள் கடன் வாங்கி அன்பளிப்பு செய்யக்கூடிய நிலையும் ஏற்படத்தான் செய்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பளிப்பு என்பது அல்லாஹ் தந்த நிஅமத், அதை மிகச் சரியாக நாம் பயன்படுத்தணும். இது திருமணத்திற்கு மட்டுமல்ல,
பெற்ற பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு பெற்றவர்கள் கொடுத்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். அன்பானவர்களே, ஒரு சஹாபி நபியிடத்தில் தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு வர்றார். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க. என்னுடைய தந்தை பஷீர் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபியிடத்தில் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் சொன்னாங்க, நானும் பக்கத்தில் நிற்கிறேன், இந்த மகனுக்கு ஒரு அடிமையை நான் அன்பளிப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நபியிடத்தில் என்னுடைய தந்தை சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இவருக்கு நீ ஒரு அடிமையை கொடுக்குற, மற்ற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களா? இல்லையா? இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதுபோல் ஒவ்வொரு அடிமையை அன்பளிப்பு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நாயகமே என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், அப்படி என்றால் இவருக்கு கொடுக்கின்ற அந்த அன்பளிப்பை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பாக இருந்தாலும் அது நீதமாக இருக்கணும். நமக்கு 4 பிள்ளை அப்படின்னு சொன்னால் ஒரு பிள்ளையின் மீது நம்மையும் மீறி அன்பும் பிரியமும் இருக்கத்தான் செய்யும். அது நம்முடைய தவறு அல்ல, நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அல்லாஹ்வால் கொண்டு வரப்படக்கூடிய விஷயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளவடந்து அன்பு வைத்தார்கள். அது அல்லாஹ் கொடுத்த அந்த அன்பு. அன்பானவர்களே, அப்படி 4 பிள்ளைகள் இருந்தால் எல்லோர்கள் மீதும் நாம் ஒரே மாதிரி அன்பு வெளிப்படுத்த முடியாது. அன்பளிப்பு என்று வருகின்ற போது எல்லோருக்கும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, அன்பளிப்பு விஷயத்தில் நாம் மனதார நாம் கொடுக்கணும். அன்பளிப்பு என்பது திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற நியத்தோடு கொடுக்கக்கூடாது. அது கடனாக பார்க்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பளிப்பை கொண்டு உள்ளத்தில் இருக்கின்ற கசப்புணர்வை நீக்குகிறான், முஹப்பத்தை பலப்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லோர்களும் இணைந்து வாழ்வதற்கும் பழகுவதற்கும் அன்பளிப்பு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகான வழிமுறையாக இருக்கிறது. அந்த அன்பளிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகமாக பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹ்விற்காக வேண்டி அதனுடைய நன்மையை நாடி இந்த நற்செயலை தொடர்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பளிப்பை கொண்டு நபிமார்கள் நல்லவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை வழங்கினானோ அதுபோன்ற பாக்கியங்களை நமக்கு நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் இம்மையிலும் அருமையிலும் தந்தாரும் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.